வணக்கம் சொந்தங்களே. நாம் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து மாட்டுத்தாவணியிலேருந்து வண்டியூர் போகிற வழியில் பாண்டி கோயில் சைடு போகணும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அம்மா திடலில் வந்து முருகர் மாநாடு போட்டிருக்காங்க. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள், உள்ளே போனோன்னே வரவேற்கிற மாதிரி இருக்குது. அறுபடை வீடு ஒரே இடத்துல பார்த்து ஒரு சந்தோஷங்க. பாருங்கள், உள்ளே போனால் அவ்வளோ அழகாக நிஜமாகவே கோயிலை வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்குது. நம்மளால் வந்து எல்லா கோயில்களுக்கும் வந்து நம்ம நேரடியாக அறுபடை வீடுக்கு போயிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தோம்னா அறுபடை வீடு முருகனோட அருள் வந்து மொத்தமாக நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு அருள் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷங்க. அங்கங்கே நின்று நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். உள்ளே போயிட்டு போகிறப்பே வந்து அவ்வளோ ஒரு தெய்வீக மனம் கமழும் ஒரு அருள் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷங்க. பாருங்கள், எல்லா பக்தர்களுமே வந்துட்டு நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. வந்து கோயிலுக்குள்ளே போனோன்னா எப்படி ஒரு சிற்பங்கள்லாம் இருக்குமோ அதே அளவில் வந்து சிலையெல்லாம் வடித்து நல்லபடியாக வச்சுருந்தாங்க. பக்தர்கள் போகிறதுக்கான வழியும் விட்டுருந்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த சிலையும் வந்து ஒரிஜினல் சிலை மாதிரியே இருந்தது. ஒவ்வொரு கோயிலுமே வந்து அறுபடை வீட்டில் வந்து தெய்வங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயுமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோயிலோட சிற்பங்களும் அப்படியே இருக்குது. அதில் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. சிலை தான் இது. ஆனால் உள்ளே போகிறப்பே நமக்கு வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த பாட்டிமாலாம் ரொம்ப வருஷமாக இங்கே வந்து இந்த மாதிரி முருகனோட பக்தர்களாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், தொண்டு செய்யறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், சாமிகள் ஒவ்வொரு தெய்வத்தையும் அறுபடை வீடு தெய்வங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே நின்று நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியில் வந்தோம். உள்ள பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் வந்து நம்மளை சாமி கும்பிட்றப்போ வந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் வந்து நம்மளோட சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க. சில பக்தர்கள் வந்து தானாகவே வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டுருக்கோம், நீங்கள் வாங்க எல்லோரும் வந்து சாமியை கும்பிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களே வந்து நம்மளை கூப்பிட்டு நம்மகிட்டையும் பேசினாங்க. அவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வாண்டடாக வந்து நாங்களும் வந்து வீடியோ வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாங்க. வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணாவும் வந்து வெளியூர்லேருந்து வந்து நமக்காக வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள். போயிட்டு வெளியில் வந்தோடனே பக்தர்கள் வந்து பசியோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து உள்ளே வர்றப்பே நமக்கு வந்து தீர்த்தமும் வெளியில் வர்றப்போ பிரசாதமும் நமக்கு கொடுக்குறாங்க. முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்ட விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து தண்ணீரும் கிடைக்கிது. தண்ணி வந்து குடி தண்ணீர் அங்கங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் அதிலே குடிச்சுக்கிடலாம். குழந்தைகளை கூட்டிகிட்டு வரப்போ நல்லா வந்து சுற்றுலாத்தலமாகவும் ஒரு கோயிலுக்கு வந்த ஃபீலிங்கே இருக்குது. நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ பயங்கர வெயில், அதனால் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுருக்குறாங்க, வேணும்னா சாப்பிட்லாம். அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப பசி எடுத்ததுனால வந்து ஒரு சாதம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி